நமஸ்காரம். விஜயலட்சுமி, நீங்க ஆரம்பிச்சிடலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு 19வது வகுப்பு அபிராமி பதிகம் நடக்க போகுது. குருமாமி உமா அவர்களுக்கும் மேலும் சகோதரர் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். மேலும் இங்கே ஒரு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல இங்க எல்லாரும் வந்து கூடி அதுவும் மிக்க ஆர்வத்துடன் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் அவர் லாஸ்ட் வீக் அவர் போஸ்ட் பண்ணியிருந்தாரு சுப்பிரமணியம் சார், நான் இன்னும் நம்ம கூடுதலா நிறைய பேர் வந்து சேரணும், இன்னும் அதிகமா வந்து அவங்க ஆர்வத்துடன் பாட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. செய்வோன்ற நம்பிக்கையுடன் இன்றைக்கு நம்ம வகுப்புக்கு நேர போகலாம். முதல்ல வந்து இறை வணக்கம். தேவ தேவ சகல புவனதீத சுபத ஜெய 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 பாவன சரித விமல குண சாந்த பானு கோட்டி तेजोन्मय गान विद्यारंजन गुण सामज्ञान सूर्यात्पुत कार्य परात्पर जय भुवन. முதல்ல வந்து இது பாட விருத்தம் பழைய பாட்டுல பாட வரப்போறோம். தெரிந்தோ அல்லாது அத காயத்ரியும் விஜயலட்சுமி ஸ்ரீதர் அவங்களையும் ரெடியா இருக்க சொல்றேன். முதல்ல காயத்ரி பாடுறோம். நமஸ்காரம் மாமி. தெரிந்தோ அல்லாது தெரியாமலோ இவ்வடிமை செய்திட்ட பிழை இருந்தால் சினம் கொண்டு அதுவோர் கணக்காக வையாது நின் திருவுளம் இறங்கி மிகவும் பரிந்து வந்து இனியேனோ வாழ்வினையில் ஆழ்ந்து இனல் படாது நல்வரம் அளித்து பாதுகாத்து அருள் செய்ய வேண்டும். அண்டாண்ட உயிர் பரிவுடன் அளித்த முதல்வி புரந்தரன் போதன் மாதவன் ஆதியோர்கள் துதி புரியும் பாதாம் புயமலர் புங்கவி புராந்தரி புரந்தகி புராதனி புராணி திரிபுவனேஸ்வரி மருந்தினும் நயந்த சொற்பைங்கிழி வராகி எழில் வளர்த்திரு கடவுரில் வாழ் வாமி சுபநேமி புகழ் நாமி சிவசுவாமி மகிழ்வாமி அபிராமி உமையே. தேங்க்யூ மாமி. தேங்க்யூ. அடுத்தது வந்து விஜயலட்சுமி ஸ்ரீதர், நீங்க ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கேம்மா. அல்லாது இவ்வடிமை செய்த பிழை சினம் கொண்டு அதுவோர் கணக்காக வையாது நின் திருவுளம் இறங் மிகவும் பரிந்து வந்து இனியேனும் வாழ்வினையில் ஆழ்ந்து இனற்படாது நல்வரம் அளித்து பாதுகாத்து அருள் செய்ய வேண்டும். அண்டாண்ட உயிர் பரிவுடன் அளித்த முதல்வி புரந்தரன் போதன் மாதவனாதியோர்கள்
துதி புரியும் பாதாம் புயமலர் புங்கவி புராந்தரி புரந்தகி புராதனி புராணி திரிபுவனேஸ்வரி மருந்தினு நயந்த சொற்பைங்கிழிவராகி எழில் வளத்திரு கடவுரில் வாழ் வாமி சுபநேமி புகழாமி சிவசுவாமி மகிழ்வாமி அபிராமி உமையே. நன்றிம்மா. இப்போ பாடலுக்கு போலாம். அடுத்தது பாடுறதுக்கு இவங்களை கூப்பிடுறேன். இந்துமதி. நமஸ்காரம்மா, இருக்கேன். நீடுலகங்களுக்கு ஆதாரமாய் நின்று நித்தமாய் மூர்த்தி வடிவாய் நியமமுடன் மூப்ப திரண்டரம் வளர்கின்ற நீ மனைவியாயிருந்தும் வீடு வீடுகள் தோறும் ஓடி புகுந்து கால்வேசக்கிலையும் போய் வேண்டுகில் கனிய விதியற்று நேர்வாழ வேடமும் கொண்டு கைகோ ஓடேந்தி நாடெங்கும். அந்த ஒரு தாளம்னு இருக்குமா, அது 1 1 2 1 1 2 அது முடிஞ்ச அப்புறமா தான் அடுத்தது எடுக்கணும். வேடமும் கொண்டு கைகோ ஓடேந்தி நாடெங்கும் உள்ளம் தளர்ந்து நின்று உன்மதனாகி அம்மா அது வரைக்கும் இருக்கு. உன்மதனாகி அம்மா உன் கணவன் தட்டிட்டு எடுக்கணும். உன் கணவன் எங்கெங்கும் ஐயம் புகுந்தேங்கி உழல்கின்றதேது சொல்வார். ஆடு கோடி மாடமிசை மாதர் விளையாடி வரும் ஆதி கடவுரில் மேல ஆதி கடவுரில் ஆதி கடவுரில் வாழ்வே அமுதீசர் உருபாரோ அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே அம்மா அபிராமியே 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 அபிராமி. கிழந்தில்ல, கிழந்து எங்க நிறுத்துறோமோ அங்கேருந்து அபிராமியே 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 அபிராமியே. ஓகே, தேங்க்யூமா. நன்றி, நமஸ்காரம். அடுத்தது லக்ஷ்மி சங்கர். நமஸ்காரம் மாமி.
நெடுலகங்களுக்கு ஆதாரமாய் நின்று நித்தமாய் முக்தி வடிவாய் யமமுடன் 32 வளர்க்கின்ற நீ மனைவியாயிருந்தும் வீடு வீடுகள் தோறும் ஓடி புகுந்து கால் வீசச்சிலையும் விதிகற்று நிர்வாண வேடமும் கொண்டு கைகோ ஓடேந்தி நாடெங்கும் உள்ளம் தளர்ந்து நின்று உன்மத்தனாகி மேல போக்கூடாது. உன்மத்தனாகி அம்மா உன் கணவன் எங்கெங்கும் ஐயம் புகுந்தேங்கி உழல்கின்றதேது சொல்வாய் ஆடு கொடி மாட மிசை மாதர் விளையாடி வரும் ஆது கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமே அபிராமியே அம்மா அபிராமியே 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 அபிராமியே. நமஸ்காரம். நன்றிம்மா. இப்போ நம்ம அடுத்தது போன வாரம் சொல்லி கொடுத்த சிந்து பைரவி ராகத்துல உள்ள விருத்தத்தை பாட போறதுக்கு ராதிகா சுந்தரராஜன் வந்திருக்கேம்மா. நமஸ்காரம் மாமி. வஞ்சக கொடியோர்கள் நட்பு வேண்டாமலும் மருந்தினுக்கா வேண்டினும் மறந்துமோர் பொய்மொழி சொல்லாமலும் தீமையாம் வழியினில் செல்லாமலும் விஞ்சு நெஞ்சதனில் பொறாமை தறியாமலோ வீண் வம்பு புரியாமலோ மிக்க பெரியோர்கள் சொல்லும் வார்த்தை தள்ளாமலோ வெகுளியவை கொள்ளாமலோ அம்மா தஞ்சமென நினது உபய கஞ்சம் துதித்திட தமியேனுக்கு அருள் புரிந்து சர்வகாலமும் என்னை காத்தருள வேண்டினேன் அங்க நிக்கணும். காத்தருள வேண்டினேன் சலக்கயல்கள் விழியை அனைய வஞ்சியர் செவ்வாய் நிகருவாவியாம் பன்மலரும் வளர்த்திருக்கடவூரில் வாமி சுபநேமி புகழ் நாமி சிவஸ்வாமி மகிழ்வாமி அபிராமி உம
உம்மையே. நமஸ்காரம். நன்றிமா. உமா ரவிச்சந்திரன் அவங்கள பாட கூப்பிடுறேன். மாமா. வஞ்சக கொடியோர்கள் நட்பு வேண்டாமலும் மருந்தினுக்கா வேண்டினும் மறந்தும் ஓர் பொய் மொழி சொல்லாமலும் தீமையாம் வழியினில் செல்லாமலும் பிஞ்சு நெஞ்சதனில் பொறாமை தறியாமலும் வீண் வம்பு புரியாமலும் மிக்க பெரியோர்கள் சொல்லும் வார்த்தை தள்ளாமலும் வெகுளியவை கொள்ளாமலும் அம்மா கஞ்சமென நினது உபய கஞ்சத்துதி கஞ்சம் துதித்திட உபய கஞ்சம் துதித்திட உபய கஞ்சம் துதித்திட தமியேனுக்கு அருள் புரிந்து தமியேனுக்கு அருள் புரிந்து தமியேனுக்கு அருள் புரிந்து சர்வ காலமும் என்னை காத்தருள வேண்டினேன் சலக்கயல்கள் விடியை அனைய வஞ்சியர் செவ்வாய் நிகருவாவியாம் பன்மலரும் வளர்த்திரு கடவுரில் வாமி சுபநேமி புகழ் நாமி சிவர் சுவாமி மகிழ்வாமி அபிராமி கரம். இப்போ இன்னைக்கு வந்து நம்ம புது பாட்டை பத்தி தெரிஞ்சு கொள்ள போறோம். முதல்ல மாமி குருஜி மாமியை வந்து அதுக்கு விளக்கம் கூறுவாங்க. எவ்வளோ படிச்சு எவ்வளோ மனசுல ஏத்திக்கிட்டு நமக்கு வந்து புரியும்படி தெளிவாக சொல்றது வந்து அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. ஸோ மாமி உங்களுக்கு வந்து காத்துட்டு இருக்கோம் எல்லாரும். முதல்ல நீங்க விளக்கம் அந்த பாட்டுக்கு சொல்லுங்க. ஞானம் தழைத்துன்னு ஆரம்பம் அந்த பாட்டு. ஞானம் தழைத்து உன் சொரூபத்தை அறிகின்ற. ஞானம்னா அறிவு. அறிவுங்கிறது என்ன? அறிவுங்கிறதுனா புஸ்தகத்தை படிச்சுட்டு வர அறிவு இருக்கு. அது புஸ்தகங்கள்ல விதவிதமான புஸ்தகங்கள் இருக்கு. இப்ப திருப்புகழ் வேற, அப்புறம் குமுதம், ஆனந்த விகடன், கல்கி, அது மாதிரி இருக்கிற புஸ்தகங்கள்லாம் வேற. அப்புறம் பாட புஸ்தகங்கள் வேற. அது மாதிரி பல விதமான புஸ்தகங்கள் இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி படிக்கணும். இப்போ 2ஆம் கிளாஸ்ல படிச்சாக்க அது அதோட விட்டுடுவான், அதோட ஏத்திப்பான், அவ்வளவுதான். அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு மேல போயிடுவோம். அது மறந்தே போயிடும் நமக்கு. ஆனா இந்த இந்த திருப்புகழோ இது அதாவது ஆன்மீக சம்பந்தமா, இறைவன் சம்பந்தமா இருக்கிறத வந்து எப்போதுமே நம்ம மனசுல சின்ன வயசுல இருந்தே நம்ம இறக்குற வரைக்கும் அதை அப்படியே வச்சுக்கணும். ஏதான ஒரு கதை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏதான நம்ம புஸ்தகத்தில் படிக்கிறோம்னா அது அப்படியே போயிடும். அப்படியே அதாவது கோ த்ரூன்னு பண்றது, ரீடுங்கிறது, இதெல்லாம் நல்லா உன்னிப்பா படிக்கிற விஷயங்கள். இந்த ஞானம்ங்கிறது நமக்கு அதனால என்ன மனசுல அது பதிஞ்சு ஒரு அனுபவம் உண்டாகி அப்படிப்பட்ட அறிவு. ஞானம் தழைத்து, அறிவு முற்றின்னு அர்த்தம். அறிவு வந்து எப்படி முற்றும் அப்படின்னா, முற்றும்னா என்ன? முடிவு கிடையாது, அதிகமாகுது. முற்றின்னு அதிகமாகுது. அறிவு நமக்கு மேல மேல வளருது. ஞானம் தழைத்து, அந்த அறிவு எப்படி வளருதுன்னு தெரியும்? உன் சொரூபத்தை அறிகின்ற, உன்னோட வடிவை தெரிஞ்சு கொண்டிருக்கிற. இப்ப அம்பாளோட வடிவம், முருகனோட வடிவம், சிவனோட வடிவம் அப்படின்னு அவளோட வடிவத்தை அறிகின்ற அளவுக்கு நமக்கு ஞானம், அதாவது அந்த அறிவு. அறிவை அறிவால் அறிந்தறியும் அப்படின்னுலாம் நிறைய பாட்டுக்கள்லாம் இருக்கு. அறிவுன்ற அறிவார் பெருகின்ற பிரானாலியோ அப்படின்னு நம்ம நீங்க கந்தர் அனுபூதியிலேயே படிச்சிருக்கேன்.
அதனால அந்த ஞானம் தழைக்க, அது வந்து ஞானம் வந்து அதிகமாகி உன் சொரூபத்தை அறிகின்ற, உன்னுடைய வடிவை வந்து தெரிஞ்சு கொண்டிருக்கிற நல்லோர் இடத்துல போய் யார் யார் வந்து இறைவனை பத்தி அம்பாளை பத்தி அது தெரிஞ்சுட்டு இருக்காளோ அந்த இடத்துக்கு போனோம். நல்லோர் இடத்தினில் போய் யார் யார் வந்து இப்ப வந்து பரமாச்சாரியாருக்குள்ள சொல்லவே வேண்டாம், அதெல்லாம் எங்கேயோ இருக்கிறவர். அது மாதிரி எத்தனையோ பேர் அருளாளர் இருக்கா, உபன்யாசம் பண்றவா இருக்கா. அதாவது என்னன்னா உபன்யாசங்கிறது அது வேற, அதாவது வெறும் சொற்பொழிவுங்கிறது அதை வச்சுக்க கூடாது, அது சும்மா படிச்சுட்டு அப்படியே சொல்றது. ஆனா அந்த இறைவனோட அந்த அனுபவத்தை இது பண்ணி தன்னோட அனுபவங்கள் எல்லாம் சொல்றாளே, அது மாதிரி இருக்கிறத அந்த நல்லோர் இடத்தினில் போய், அதாவது நேயமானவர்கள் உறைவிடம் சென்று, நேயமானவர்களை அங்க போனா நடுவினில் இருந்து உவந்து, அவர்கள் அங்க போனா அப்படியே போயிட்டு திரும்பி வந்துடுறதா? அப்படி இல்லை, அவளோடையே இருக்கணும், அவ கூடவே இருந்து. அது வந்து அந்த மணம ஒரு நார் இருக்கு, அந்த நார்ல வந்து மல்லிப்பூ இன்னைக்கு தொடுக்கிறோம்னா அது கூடவே இருக்கு அந்த நார். அப்போ வந்து அதுக்கு என்ன மனம் வரும்? மல்லிப்பூவோட மனம் வரும். அடுத்த நாள் என்ன பண்றோம்? அதே நாரை வச்சு ரோஜா பூ தொடுக்கிறோம், அப்ப அந்த ரோஜா பூவோட மனம் வரும். அது மாதிரி அது மாதிரி ஒவ்வொரு பூ, சாமந்தியோ துலுக்க சாமந்தின்னு கேட்கவே வேண்டாம், அதோட மனம் அப்படியே இருக்கும். அதனால நம்ம எந்த இடத்துல போறோமோ அந்த இடத்துக்கு அதோட நல்லோர் இடத்துல போனா அதுல நடுவுல இருக்கணும். நம்ம நடுவுல இருந்து அவர்களோட இருந்தா அதுலயே திளைத்தா அடிமையும் பூண்டு அவர்களுக்கு பணிவடியும் செய்யணும். இப்ப குருகுலம் எல்லாம் இருந்தது இல்லையா? அப்ப குருவோட இருந்து அவளோட இருந்து பணிவிடை செஞ்சு அப்படிலாம் வாழ்ந்திருந்திருந்தா. அவர் நவிற்றும் உபதேசம் உட்கொண்டு நல்லவர்களோட சேர்ந்து அங்கேயே இருந்து அவ என்னென்ன உபதேசம் பண்றாளோ அதெல்லாம் கேட்டு, அந்த அறிவுரைகள் எல்லாம் கேட்டு ஏற்று தெரிந்து கொண்டு, ஈனம் தனை தள்ளி, தெரிஞ்சதுனால ஏதான நமக்கு பயன் இருக்கணும் இல்லையா, நன்மைகள் இருக்கணும் இல்லையா, நலம் இருக்கணும் இல்லையா. சும்மா நான் கேட்டோம் வந்தோம் ட்ராமா பார்த்தோங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. அதை மனசுல உள்ள வாங்கி என்ன பண்ணணும்? அடிமையும் பூண்டு அவர்களுக்கு பணிபடியும் செய்து என்ன பண்ணோம்? அவர் நவிற்றும் உபதேசம் உட்கொண்டுன்னா உள்ளத்தில் கொண்டு ஈனம் தனை தள்ளி. அதனால என்ன பயன்? தாழ்வான எண்ணங்கள் வரும் இல்லையா, அவனை வந்து நாளைக்கு உதைக்கணும் அப்படின்னு, அவனை வந்து வெட்டணும், அது இதுன்னு இல்லை, அவனை வந்து மட்டப்படுத்தணும்னு நம்ம நிறைய எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தள்ளி ஈனம் தனை தள்ளி. ஈனம்னா என்ன? இழிவான அர்த்தம். இழிவான எண்ணங்களை எல்லாம், இந்த சொற்கள் எண்ணங்கள் மட்டும் இல்லை, அந்த சொற்கள் செயல்கள் எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. சொற்கள் செயல்கள் எல்லாத்தையும் நம்ம தவிர்க்கணும், தள்ளி விட்டுடணும், வேண்டாம் நமக்கு அப்படின்னு அகற்றி எனது நான் எனும், அதுதான் முக்கியம். யான் தான் எனும் சொல் இரண்டும் கெட்டால் அன்றி தோன்றாது சத்தியம் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார். அது மாதிரி எனது நான்கிற அந்த மமகார அகங்காரம் இருக்கே, அத வந்து எனும் மானம் இல்லாமலே துரத்தி, அந்த அபிமானம் என்னோட இருக்கக்கூடாது, நான் தான் எல்லாத்துக்கும் என்னோடது அப்படின்னு இருக்கே. இப்ப ஒரு பொருள், என்னோட புஸ்தகம், அதெல்லாம் சொல்றதெல்லாம் இல்லை, இதுவும் அதுக்கும் மேற்பட்டது. நான் தான் அப்படிங்கிறதெல்லாம் அந்த இதெல்லாம் மமகார அகங்காரத்தெல்லாம் விட்டு அபிமானம் வந்து என்னோட இல்லாமலே அதெல்லாம் விளக்குறோம். அப்புறம் இந்திரிய வாயில்கள், நமக்கு இந்திரியங்கள் எவ்வளவு இருக்கு? 5 இருக்கு இல்லையா? இது கண்ணு அது மாதிரி இருக்கு, தோல் அது மாதிரி இருக்கு. அந்த ஐம்புலன்களோட வாயில்கள்னா என்ன? கதவுகள், அதெல்லாம் அடைச்சு விடணும். அதாவது ஐம்புலன்கள், அதாவது என்ன? கண்ணு வந்து அந்த கூத்தெல்லாம் பார்க்கக்கூடாது, வேண்டாத டான்ஸை பார்க்கக்கூடாது. வாய் வந்து இந்த இறைச்சியெல்லாம் சாப்பிடக்கூடாது, வாசனை பொருட்கள் அது மாதிரி பன்னீர் மசாலா போட்டது அது மாதிரி. காது வந்து கூத்து பாட்டு அது மாதிரி எல்லாம் கேட்கக்கூடாது, நல்ல இறைவனோடது தான் கேட்கணும். அப்படி இந்திரிய வாயில்களை எல்லாம் இறுக புதைத்து, அப்படின்னா இறுக்கமாக தாளிட்டு, புதைத்துன்னு வேண்டவே வேண்டாம் அதெல்லாம் அப்படின்னு மறுபடியும் உள்ள நுழையக்கூடாது. அந்த வாசல்ல நல்லா இருக்க டைட்டா மூடிடணும், கொஞ்சம் கூட கொசுவோ ஒரு காத்த வரக்கூடாதுன்னு நம்மளை பாதுகாத்துக்கிறோம் இல்லையா உடம்பு. அது மாதிரி இந்த இந்திரியங்களை எல்லாம் சலனப்படுத்தாம இருக்க அந்த இந்திரியங்களோட வாயில்களை எல்லாம் நல்லா இருக்க மூடி வச்சிடணும், அந்த கதவை மூடிடணும். நெஞ்சு இருள் அற, இப்ப உள்ளம் என்ன ஆறுது? முன்னாடி என்ன இருளா இருந்தது? அஞ்ஞானம் இருந்தது.
இப்ப என்ன ஆகும், அந்த அஞ்ஞானம்லாம் போயிடும். இருளுங்கிறது என்ன, ஒரு இருட்டை நமக்கு வந்து, இருட்டுன்னா இருட்டெல்லாமே அஞ்ஞானம் இல்லை. ராத்திரி வருதுன்னா அது அஞ்ஞானமா இல்ல, அது ஒரு உபமானமா சொல்றது. இருட்டுல ஒண்ணும் தெரியாது இல்லையா, அது மாதிரி அஞ்ஞானமா இருந்தா நமக்கு ஒண்ணுமே தெரியாது, நல்லதெல்லாமே தெரியாது, ஒண்ணும் தெரியாது. விளக்கு வெந்தாதான் ஒரு இந்த பொருள் அது அந்த பொருள்னு நமக்கு தெரியும். அது மாதிரி இருக புதைத்து அந்த இந்திரியங்கள் எல்லாம் இறுக்கமா தாளிட்டு வச்சுட்டோம், அது வேண்டாம் அப்படின்னு. நெஞ்சு இருள் அற, உள்ளத்துல உள்ள அந்த அஞ்ஞானம் இருக்கே, அப்படி அஞ்ஞானம்ங்கிறது என்ன, அதுவே ஒரு இருள், இருட்டு. அது அதாவது அது வெளிச்சம் நமக்கு காட்டாது, இருட்டுக்குள்ள தள்ளிண்டு போயிடும். அதனால அப்படிப்பட்ட இருளை நீக்கி விளக்கு ஏற்றியே. எந்த விளக்கே ஏத்தணும், ஞானம்ங்கிற தீபத்தை. இப்ப ரொம்ப நாளா ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூமை வந்து அடப்பட்டு கிடக்கு, ராத்திரி எல்லாம் ஒரே இருட்டா இருக்கும், அங்க பல்பு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா ஒரு தீக்குச்சிய அத ஏத்த விட்டு அதுக்குள்ள போனா என்ன ஆகும், அந்த ஒரு தீக்குச்சியோட அந்த தீபம் இருக்கே, ஒளி இருக்கே, அது பூரா பரவும். இந்த இடத்துல மட்டும் பரவுமா, அந்த இதுக்குள்ள அந்த ரூம்குள்ள அந்த அறைக்குள்ள பரவும் மாதிரி இந்த இந்திரியங்கள்லாம் அடக்கி எல்லாம் இது பண்ணிட்ட உடனே என்ன ஆகுது, நெஞ்சத்துல இருந்து இருக்கிற இருள் எல்லாம் அகன்று விளக்கேற்றி ஞானம்ங்கிற தீபத்தை வந்து ஏத்தி. அப்ப என்ன ஆகும், ஞானம்ங்கிற தீபத்தை ஏத்தியாச்சு எங்க மனசுக்குள்ள. அப்போ ஆனந்தமான விழி அன்னமே, ஆனந்தமயமான அறிவு நிறைந்த அன்னப்பறவை போன்ற மிருதுவான, மென்மையா இருக்கும் அன்னப்பறவை, அன்னப்பறவை போன்ற மிருதுவான உன்னை, உன்னோட வடிவத்தை, என் அகத்தாமரை போதில். இப்ப வந்து எல்லாத்தையும் தள்ளியாச்சு, நம்ம வந்து என்னோட வஞ்சனை தள்ளியாச்சு, எனது நான்கிறது தள்ளியாச்சு, அதுக்கப்புறமா வந்து இந்திரியங்கள் எல்லாம் அழிச்சாச்சு, கதவை நன்னா மூடியாச்சு. அப்போ வந்து எனக்கு ஞான ஒளி வருது. அந்த ஞான ஒளி என்னத்தை காமிக்கிறது, அம்பிகையோட காட்சியை காமிக்கிறது. அது வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த ஒளி வந்து ஆனந்தமயமான அந்த அறிவு நிறைந்த அந்த இது அன்னப்பறவை போன்ற மிருதுவான உன்னோட வடிவத்தை எங்க காமிக்கிறது, என் அகத்தாமரை போதியிலே. போதுன்னு தெரியும் இல்லையா, அந்த மலர் விரியத்துக்கு முன்னாடி இருக்கும் இல்லையா மொட்டு, அது என்னோட இருதய கமலத்தில் வைத்து, ஏற்றி வைத்து, இருதய கமலத்துல நெஞ்சில உள்ளுக்குள்ள ஏற்றி வைத்து, வேறே கவலையற்று, வேற எந்த கவலையும், வேற எந்த எண்ணமும், வேற எந்த கவலையும் இல்லாம மேல் உற்ற பரவசமாகி, மேலானதோ பரவசத்துல லயித்து மிக்க களிப்புற்று. நிறைய பேர் வந்து ஆண்கள்லாம் நிறைய பேர் வந்து குடிச்சாக்க அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா இந்த விளக்கேற்றதோ அம்பிகையை காமிக்கிறதோ இல்லை. அவ ஏதோ ஒரு உலகத்துக்கு போவா, கெட்ட உலகத்துக்கு போவா அவ. அதையும் இதையும் கம்பேர் பண்ணக்கூடாது. பட் அப்படி ஒண்ணு நினைவு, ஒண்ணுமே மத்தது ஒண்ணுமே தெரியாதுன்னு வேணா எடுத்துக்கலாமே தவிர்த்து, அதை குடிச்சாக்கா அப்போ வந்து நம்ம வந்து இறைவியை காணலாம்னா எல்லாருமே குடிச்சுடலாமே, கிடையாது. அப்படி இல்லை, அது ஆனந்தம். அது ஒரு வேற மாதிரி ஆனந்தத்துக்கு அழிச்சுன்னு போகும். இது வந்து வேற மாதிரி ஆனந்தம். அதுல வந்து நம்ம அம்பிகையை பார்ப்போம், அதாவது இறைவன், அம்பிகையோ இறைவனையோ பார்த்து அந்த ஆனந்தமான மிருதுவான அன்னம் வடிவத்தை வந்து நம்மளோட இருதய கமலம் இருக்கே அதுல வந்து ஏற்றி வச்சு, வேறு எந்த வேதனையும் இல்லாம மேலூற்ற பரவசமாகி, மேலானதோர் ஒரு பரவசத்துல அப்படியே இருப்போம். அது ஒண்ணுமே தெரியாது, நம்மளை யாரானு கீறினாலும் தெரியாது, கொலை பண்ணா கூட தெரியாது. அழியாததோர் ஆனந்த வாரிது, எப்போதுமே அதிலே நிலைச்சு நிக்கிற ஒரு பேரின்ப சாகரம். வாரிதின்னு போட்டுக்கார் இல்லையா, அது எப்போது நிலைத்து நிக்கிற அந்த ஆனந்த சாகரம், ஆனந்த கடல், பரமானந்த கடல். அது சாகரத்தில் ஆழ்கின்றது என்று காண், திளைக்கப் போவது எந்த நாளோ. இப்ப திளைக்கல, இது மாதிரி சொல்றார். இத மாதிரி நான் எப்போ திளைக்க போறேன், நான் எனதெல்லாம் போய் என்னோட இதெல்லாம் பஞ்ச இந்திரியங்கள் எல்லாம் தாடிட்டு இது பண்ணி உள்ளுக்குள்ளே இருக்கிற வஞ்சகங்கள்லாம் வஞ்சனை எல்லாம் போய் இருளையும் அகற்றி, அதுல வந்து உன்னோட ஒரு திருவடிவை வந்து அதை ஏற்றி வச்சு, அதனால நான் ஒரு பரவசம் அடைஞ்சு உன்னை காண்பது எப்பொழுது அப்படின்னு இந்த பாட்டுல இவ்வளவு அழகான பாட்டு. அது ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமின்னு சொல்ல. அபிராமிய பதிகத்தை வந்து அதாவது ஆரமாக இருந்தா
ஒரே செகண்ட். வந்து ஆரமாக இருந்தாக்க, அதாவது அபிராமி அம்மை பதிகத்தையே ஆரமாக இருந்தா இது ஒரு மதானி. மதானின்னா இந்த பாட்டு என்ன? பதக்கம். பதக்கம்னா தெரியும் இல்லையா? நம்ம இப்படி இது வந்து ஒயர், இது மாதிரி ஒரு மாலை போட்டிருந்தா இங்க ஒரு டாலர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது இன்னும் அழகு கொடுக்கும், அது பதக்கம். அதனால இந்த பாட்டு, இந்த பதிகம், அபிராமி பதிகத்துல எல்லாமே அது ஒரு மாலை. அந்த மாலையில இது என்ன குஞ்சலம்னு வச்சுக்கலாம். அந்த செய்யுள் வந்து ரொம்ப உயர்ந்ததான அத்வைத்த தத்துவத்தை இது கூறுறது. சரணாகதி, சரணாகதி மூலம் மனப்பக்குவத்தை அடையும் வழியும் சொல்றது. சரணாகதி எப்படி அடையணும், மனப்பக்குவத்தை முதல்ல அடையணும், அதுக்கப்புறம் சரணாகதி அடையணும்னு அருமையான செய்யுள். அதனால இது வந்து என்ன, ஒரு மதானி போல இருக்கு. மதானிங்கிறது என்ன? பதக்கம். பதக்கம் போல இருக்கு. ஞானம் தழைத்து அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதாவது உட்கொண்டுன்னு அர்த்தம். உட்கொண்டுன்னா உள்ளுக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு. அதாவது ஒரு சாதகன், சாதகன்கிறவன் என்ன, பயிற்சி பண்றவன். அவன் வந்து சாதகனும் அறிஞர்களும் நல்லவர்களும் இருக்கா இல்லையா? நிறைய பேர் இருக்கா உலகத்துல. அந்த பெரியவர்கள் எல்லாம் நாடி சென்று அவர்களிடம் முதல்ல அவர்களோட அன்பு போனணும், அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்யணும், அப்புறம் அவளோட அறிவுரைகள் எல்லாம் கேட்கணும், அவர்களுக்கு வந்து தொண்டு செய்யணும். இப்படி அதுதான் என்ன ஆகும், ஞானம் அளிக்கும். அப்புறமா அதுக்கப்புறம் முக்தியை, முதல்ல ஞானத்தை அளிக்கும், அதாவது நமக்கு தகுந்த அறிவை கொடுக்கும், அதுக்கப்புறம் முக்தியை கொடுக்கும். ஆதிசங்கர பஜகோவிந்தத்துல வந்து சத்சங்கத்தே முக்தி அப்படின்னு சொன்னார் இல்லையா? உன் புகழோதும் அடியார்களுடன் கூடி பண்பு பெற அப்படின்னு நிறைய பாட்டுக்கள்ல சொல்லியிருக்காரு. எல்லாம் அடியாரோட சேரணும்னு நிறைய பாட்டுக்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதனால இது மாதிரி ஆழ்வார்கள்லயும் அது மாதிரி நிறைய பேர், பெரிய ஆழ்வாரும் சொல்லியிருக்கார், இந்த தொண்டரடி பொடி ஆழ்வாரும் சொல்லியிருக்காரு, எல்லாரும் இப்படி சொல்லியிருக்காரு. சத்சங்கத்துல ஈடுபட்டு சான்றோர்களிடம் உபதேசம் பண்ணினா என்னாகும், கீழ்த்தரமான செயல்களை எல்லாம் வெறுக்கும் ஒரு மனோலயம் வந்துடும், தானாவே வந்துடும், பூரன் அடக்கம் அதனால தோன்றும் அப்படின்னு இந்த பாட்டு மூலமாவே தெரிஞ்சுக்க. அதனால ஞான கர்மேந்திரியங்களை பயன்படுத்திய பிறகுதான் நான், எனது, அதாவது செல்ஃபிஷ்னஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த அபிமானம் இல்லாமலே ஜீவாத்மா தன்னை வந்து தன்னை சுத்தி ஒரு ஆணவ அழுக்கு வச்சிருக்க இல்லையா, கர்ம மாயெல்லாம் வச்சிருக்கா இல்லையா, அதெல்லாம் மலங்கள் எல்லாம் நீக்கி அப்புறமா பரமாத்மாவோட ஒளிய தரிசிக்கணும். ஏன்னா இருளா இருக்கு, அந்த ஒளி வந்தா தானே. இதெல்லாம் நகர்த்தினாதான், ஒரு குப்பை இருக்கு, குப்பைக்குள்ள ஒரு பெரிய வைரம் இருக்குன்னா அந்த குப்பையெல்லாம் அகற்றினாதான் அந்த வைரம் தெரியும். அது மாதிரி இதெல்லாம் தள்ளினாதான் அந்த ஞான பரமாத்மாவோட ஒளி தெரியும். நான் என்பதற்று உயிரோடு ஊன் என்பதற்று வெளிநாதம் பரபிரம ஒளி மீதே ஞானம் சுரப்ப அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, அந்த திருப்புகழ் பாட்டு இருக்கு. அதனால தேன் ஊந்து முக்கணிகள், அது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். சாரி, இது அபிராமி இருந்தாதி. ஓகே. நெஞ்சு இருளற விளக்கி ஏற்றியேன்னு, ஐம்புலன்கள்லாம் என்ன ஆகும், இந்த ஆசா பாசங்கள் இருக்கே, இந்த சிற்றின்பம், அது மாதிரி சின்ன சின்ன இன்பங்கள் அதுக்குள்ளெல்லாம் போயிடும். அதனால அந்த நம்ம ஹிருதயத்துல வந்து அது ஒரு இருளா இருக்கு, அதுல மண்டி கிடக்கு. அது வந்து அஞ்ஞானத்தால அந்த இருளை வந்து நீக்கணும். அந்த நீக்கிறதுக்கு என்ன வேணும், ஞானம்ங்கிற விளக்க ஏத்தணும். அவது அவஸ்தை தத்துவம் அழிபட இருளற விளக்கு வித்தொரு சுடரொளி பரவ அப்படின்னு அருணகிரிநாதர் ஒரு பாட்டில் சொல்லியிருக்கார். குரு அருளாலதான் அந்த ஞானம் வரும். அப்போ வந்து தன்னாலேயே அந்த பாக்கியெல்லாம் இருக்கு இல்லையா, நம்மக்கிட்ட என்னென்ன இருள் இருக்கோ அதெல்லாம் தானே விலகிடும். அதனால கீதையில எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், கீதையெல்லாம் நீங்க படிக்கிற நிறைய கிளாஸஸ் எல்லாம் போற, எல்லாமே தெரியும். அதனால அஞ்ஞான இதை வந்து குரவே நமக அப்படிலாம் சொல்லி நிறைய எல்லாம் இருக்கு. அதனால வந்து தீப்பந்தத்தால, அதாவது ஊன கண்கள்ல குருடர்களா இருப்பவர்களுக்கு ஞானம் என்ற தீபத்தால வந்து தீப்பந்தத்தால குருடர்களாக இருப்பவர்களுக்கு ஞானம் என்ற தீப்பந்தத்தால அவர்களோட ஞான கண்ணை திறக்கும் குருவுக்கு நமஸ்காரம் அப்படின்னு இந்த கீதையில வருது. அதெல்லாம் நீங்க படிப்பீங்க. அது மாதிரி
விவேகானந்தருக்கு வந்து ராமகிருஷ்ணர் அவர் எத்தனையோ ஞானம் கொடுத்தார், உங்களுக்கு தெரியும். கடைசியில் அதுவும் இல்லாம அவருக்கு புரிஞ்சுப்படுத்து தான் வந்து இறக்க போறோம், அதாவது தான் சமாதியாகும். அதனால தங்கிட்ட இருக்கிற அத்தனை ஞானத்தையும் அவர் மேல அவர் தலையில கைய வச்சு அவருக்கு கொடுத்தாருங்கிறது உங்களுக்கு தெரியும். உபதேசம் பண்ணினான்னு தேவியோட சொரூபத்தை அறிந்த ஒருவரை குருவா ஏற்பவனுக்கு ஞானக்கண் திறக்கும். யாரு தேவியை வந்து உபாசனை பண்றாளோ அவளை குருவா ஒத்தன் ஏத்துக்கிறான் அப்படின்னா அவளோட ஞானக்கண் வந்து திறந்து விடும் அப்படின்னு. அதனால தெய்வத்திற்கு சமானமாகி வந்து நமக்கெல்லாம் தெரியும். இப்ப வந்து மகா பெரியவாள இருக்கா, அவர் வந்து நம்ம வந்து பெரியவான்னு தான் நம்ம சொல்றோமே தவிர்த்து அவரோட பேரை சொல்றது இல்லை. எப்பவான யாருக்கான குழந்தைகளுக்கு சொல்லுவோமே தவிர்த்து அவரை என்ன சொல்லுவோம், தெய்வம்னு சொன்னாலும் நமக்கு தெய்வம்னு சொல்லலாமா வேண்டாமான்னு இருக்கும். அப்புறம் நடமாடும் தெய்வம் அப்படின்னு ஒரு பேரை வச்சோம். அதனால நடமாடும் தெய்வம்னு அழைப்பது போல கடவுளோட கல்யாண குணங்களை எல்லாம் வந்து நம்ம பெரும் வரையில உருவ வழிபாடு தேவைப்படுகிறது. நமக்கு அது வரைக்கும் தான் உருவ வழிபாடு. நம்ம அது பெற்றுட்டோம்னா உருவ வழிபாடே இல்லை. நான் தான் கடவுள்னு அது தெரிஞ்சிடும், நான் தான் நீ தான் நானு அப்படின்னு தெரிஞ்சிடும். அதனால ஞான ஒளி தான் ரொம்ப முக்கியமானது. ஆனந்தமான விழி அன்னமே அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஐம்புல கல்வர், ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா, ஓர ஒட்டார் ஒன்றை உன்ன ஒட்டார் மலரிட்டு உன்னத்தாள் சைர ஒட்டார் ஐவர் அப்படின்னு வரும். அதனால அதெல்லாம் அகன்ற அப்புறமா அஞ்ஞான இருட்டு நீங்கி பிறகு ஞானம் வந்து தீபமாக ஒளி வீசி கொண்டிருக்கும். அது வந்து எந்த நூல் ஏக செஞ்சுடராகி அப்படின்னு ஒரு பாட்டுல வருது. எந்த நூல் ஏக செஞ்சுடராகி என் கண்ணிலாடு தழல் வேணி அப்படின்னு திருப்புகள்ல இருக்கு. அது மாதிரி இருதய அந்த கமலத்துல வந்து அம்பிகைய எழுந்தருள செய்யணும். அந்த எழுந்தருள செய்து பூஜை செய்யணும். அந்த தியானம் பண்றவாளுக்கெல்லாம் தெரியும். கண்ணை மூடிண்டு அப்படி தன்னோட மனசுல வந்து தன்னோட உள்ளத்துல எழுந்தருள செய்வேன். நம்ம இங்க பார்த்து அங்க பார்த்து அப்படிலாம் பூஜை பண்ண முடியாது. அதனால அப்படி ஆரம்பிச்சுட்டா நம்மளோட கவலைகள் எல்லாம் ஒண்ணுமே வராம நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு. யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது அப்படின்னு இருக்கு இல்லையா, யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நின்றது அப்படின்னு இருக்கு இல்லையா. யான் எனது அந்த பேதம் நான் அழிவதற்கு அருள்வாயேன்னு கலைமேவு ஞான பிரகாச கடலாடி. அந்த பிரகாச கடல் அதான் ஞானம்ங்கிற ஒளி, அந்த ஒளி கடல்ல நான் ஆடணும்னு. உன்னை எனதுள் அறியும் அன்பை தருவாயே அப்படின்னு. அதனால எதுவுமே நம்ம வெளியில நம்ம பார்க்கிற அந்த இறைவனை உன்னை எனது உள் அறியும் அன்பை தருவாயே அப்படின்னு திருப்புகள்ல ரொம்ப ஈஸியா சொல்லியிருக்காரு. அதனால அதெல்லாம் நீங்க திருப்புகள்லாம் கத்துண்டு இப்போ அபிராமி அந்தாதி பாடல்கள்ல இருக்கிறது எல்லா அருளாளர்களுமே எல்லாருமே ஒரே விஷயத்தை தான் அவ ஆங்கிள் சொல்றான். ஆனா விஷயம் ஒண்ணுதான், ஒரே விஷயம்தான். அதை வேற மாதிரி எப்படி ஒவ்வொரு எழுத்தாளரும் ஒவ்வொரு மாதிரி அவ நடைகள் இருக்கும் இல்லையா, எழுதர்ச்சே அது மாதிரி இவ வந்து ஒவ்வொரு விதமா சொல்றா. அதனால இதுல முக்கியமானது என்னன்னா நம்மளோட நம்ம சரணாகதி அடையணும். சரணாகதி எப்படி அடையணும்னு அந்த பாட்டிலேயே வரும். இப்போ நீங்க தெரிஞ்சுப்பேன். அப்போ வந்து என்ன ஆகும்னா நம்மளோட மனசுல இருக்கிற இருள்லாம் அகன்று அந்த ஞான ஒளி வீசும். அப்போ வந்து இறைவனை எல்லாரையுமே நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த மனோலயம் தானே தரும் அப்படின்னு இருக்கு. உங்களுக்கு இந்த கந்தர் அலங்காரம் அதெல்லாம் நான் நடத்துறச்சே இல்லை சொல்லுவேன். அதுல இருக்கிறச்சே ஆகா நம்ம இத்தனை நாளா நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே நம்ம லைஃப, இதெல்லாம் கேட்டிருக்கலாமே, இத்தனை இதுல வந்து அர்த்தங்கள்லாம் இருக்கா, பொருள் இருக்கா, நம்ம வெறும் சமையலும் சாப்பாடும் துணி துவைக்கிறதுலயும் இதுலயே நம்ம காலத்தை கழிச்சிட்டோமே அப்படின்னு நீங்க நினைக்கிற மாதிரி இருக்கும் அந்த விஷயங்கள். அதனால ஒவ்வொன்றுத்தையுமே நீங்க நல்லா ஊன்றி கவனிச்சா அதுக்கு தெரியும். இப்ப நம்ம பாடலாம். ரொம்ப நன்றிமா. ஒரு வாக்கிங் என்சைக்ளோபீடியா மாதிரி கீதா, விவேகானந்தருடைய அவருடைய எண்ணங்கள், பஜகோவிந்தம், திருப்புகழ், மகா பெரிவாவுடைய வாக்குகள் எல்லாம் சொல்லி எங்களை அப்படியே ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. அத்வைத்த தத்துவத்தை அவ்வளவு சிறப்பாக சொன்னீங்க. இப்ப பாடல் வழியா இதை நம்ம கத்துக்க பொறுத்தா வரும்.
அதுக்கு முதல்ல வந்து சுகுணா பாலசுப்ரமணியம் அவங்கள பாட வர சொல்றேன். நமஸ்காரம் மேடம். ஞானம் தழைத்து சொரு ஞானம் தழைத்தும் சொரூபத்தை அறிகின்ற ஞானம் தழைத்து சொரூபத்தை அறிகின்ற ஞானம் தழைத்தும் சொரூபத்தை அறிகின்ற ஞானம் தழைத்தும் சொரூபத்தை அறிகின்ற சொரூபத்தை அறிகின்ற நல்லோரிடத்தினில் நல்லோர் இடத்தினில் போய் நடுவினில் இருந்து வந்து அடிமையும் பூண்டு நடுவினில் இருந்து வந்து நடுவினில் இருந்து வந்து தாளம் போட்டு பாடு. நடுவினில் இருந்து வந்து அடிமையும் பூண்டு அவர் தவிற்றும் உபதேசம் உட்கொண்டு நவிற்றும் உபதேசம் உட்கொண்டு ஞானம் தழைத்தும் சொரூபத்தை அறிகின்ற நல்லோரிடத்தினில் நடுவினில் இருந்து வந்து அடிமையும் பூண்டு அவர் நவிற்றும் உபதேசம் உட்கொண்டு ஞானம் தழைத்தும் சொரூபத்தை அறிகின்ற நல்லோர் இடத்தினில் போய் நடுவினில் இருந்து வந்து நடுவினில் இருந்து வந்து நடுவினில் இருந்து வந்து அடிமையும் பூண்டு அவர் நவிற்றும் உபதேசம் உட்கொண்டு ஈனோதனை தள்ளி எனது நான் ஏனோ மானம் இல்லாமலே துரத்தி ஈனோதனை தள்ளி எனது நான் ஏனோ மானோ இல்லாமலே துரத்தி இந்திரிய வாயில்களை இருக புதைத்து நெஞ்சு இந்திரிய வாயில்களை இருக புதைத்து நெஞ்சு இருளற விளக்கேற்றி அம்மா இருளற விளக்கேற்றியே அம்மா ஆனந்தமான விழி அன்னமே உன்னைய அகத்தாமரை போதிலே ஆனந்தமான விழி அன்னமே உன்னைய
அகத்தாமரை போதிலே வைத்து வேறே கவலையற்று மேலூற்ற பரபசமாகி அழியாததோ வைத்து வேறே கவலையற்று மேலூற்ற பரவசமாகி அழியாததோ ஆனந்தவாரிரி ஆழ்கின்றதென்று காண் ஆதிகட ஊரில் வாழ்வே ஆனந்தவாரிதியில் ஆகின்றதென்று காண் ஆதிகட ஊரில் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி அம்மா அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே அம்மா ராமியே அபிராமியே 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 அபிரா அபிராமியே பாடுங்க. ஞானம் தழைத்தும் சொரூபத்தை அறிகின்ற நல்லோர் இடத்தினில் போய் நடுவினிலிருந்து வந்து அடிமையும் பூண்டு அவர் நவிற்றும் உபதேசம் உட்கொண்டு ஈனவுந்தனை தள்ளி எனது நான் ஏனுமானோ இல்லாமலே துரத்தி இந்திரிய வாயில்களை இருக புதைத்து நெஞ்சு இருளற விளக்கேற்றியே அம்மா ஆனந்தமான விழி அன்னமே உன்னைய அகத்தாமரை போதிலே வைத்து வேறே கொஞ்சம் தள்ளி எல்லாத்துலயுமே நீங்க கொஞ்சம் முன்னாடி எடுக்கிறது அகத்தாமரை போதிலே வைத்து வேறே அகத்தாமரை போதிலே வைத்து வேறே கவலையற்று மேலூற்ற பரவசமாகி அழியாததோ ஆனந்தவாரிதியில் ஆழ்கின்றதென்று காண் ஆதிகட ஊரில் ஆதிகட ஊரில் ஆதிகட ஊரில் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே அம்மா அபிராமியே அபிராமியே அபிராமியே. Thank you, madam.
அடுத்தது மங்களேஸ்வரி. அன்மியூட் பண்ணீங்க மங்களேஸ்வரி ஜி. ஞானம் தழைக்கும் சொரூபத்தை அறிகின்ற ஞானம் தழைத்த உன் சொரூபத்தை அறிகின்ற. என்ன கவனிச்சுக்கோங்க. ஞானம் தழைத்தும் சொரூபத்தை அறிகின்ற. ஞானம் தழைத்து உன் சொரூபத்தை அறிகின்ற. பெரிய கவனிக்கணும். ஞானம் ஞானம் ஒரு நிமிஷம். ஞானம் தழை உன் சொரூபத்தை அறிகின்ற. ஞானம் தழை உன் சொரூபத்தை அறிகின்ற. நல்லோரிடத்தினில் போ நல்லோரிடத்தினில் போ நல்லோரிடத்தினில் போ நல்லோரிடத்தினில் போ. நடுவினில் இருந்து வந்து அடிமையும் பூண்டு அவர். நடுவினில் இருந்து வந்த நடுவினில் இருந்து வந்த அடிமையும் பூண்டு அவர். நவிற்றும் உபதேசம் உட்கொண்டு நவிற்றும் உபதேசம் கொண்டு ஈனம் தன்னை தள்ளி எனது நான் எனும் மானோ. ஈனந்தனை தள்ளி எனது நான் எனும் மானோ. இல்லாமலே துரத்தி இல்லாமலே துரத்தி இந்திரிய வாயில்களை இருக புதைத்து நெஞ்சில். இந்திரிய வாயில்களை இருக புதைத்து நெஞ்சில். இருளற விளக்கேற்றி அம்மா இருளற விளக்கேற்றியே அம்மா. ஆனந்தமான விழி அலமே உன்னைய அகத்தாமரை போதிலே. ஆனந்தமான விழி அன்னமே உன்னை என் அகத்தாமரை போதிலே. அவசரப்படாம பாடுங்க. ஆன ஆனந்தமான விழி அன்னமே உன்னைய அகத்தாமரை போதிலே. ஆனந்தமான விழி அன்னமே உன்னைய அகத்தாமரை போதிலே. பூரா சொல்லணும். அப்ப அதில விட்டுடக் கூடாது. அகத்தாமரை போதிலே. அதான் மூச்சு பிடிப்புங்கிறது. அகத்தாமரை போதிலே வைத்து வேறே கவலையற்று மேலூற்ற
பரவசமாகி அழியாததோ. வைத்து வேறே கவலையற்று வைத்து மேலூற்ற வேறே கவலையற்று வைத்து வேறே கவலையற்று அற்று மேலுற்ற பரவசமாகி வைத்து வேறே கவலையற்று மேலூற்ற பரவசமாகி அழியாததோ. வைத்து வேறே கவலையற்று மேலூற்ற பரவசமாகி அழியாததோ. பரவசமாகி அழியாததோ. பரவசமாகி அழியாததோ. ஓ ஆனந்தவாரிதி ஆழ்கின்றதென்று காண் ஆதி கடவுரில் வாழ்வே. ஆனந்தவாரிதியில் ஆழ்கின்றதென்று காண் ஆதி கடவுரில் வாழ்வே. பூர சொல்லுங்க. ஆ? வாழ்வேன்னு பூர சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்தேன். ஆனந்தவாரிதியில் ஆழ்கின்றதென்று காண் ஆதி கடவுரில் வாழ்வே. அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே அம்மா. அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே அம்மா. அபிராமியே 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 அபிராமியே. இப்படி போனீங்க பிள்ளை. அபிராமியே 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 அபிராமியே. அடுத்தது மியூட்ல இருக்கேள் நீங்க. அவ அனௌன்ஸ் பண்றவா மியூட்ல இருக்கா. ஓ வாங்க. ஜெயஸ்ரீ மகேஷ் வரீங்களா? நமஸ்காரம் மம்மி. ஞானம் தழைத்துன் சொரூபத்தை அறிகின்ற ஞானம் தழைத்துன் ஸ்வரூபத்தை அறிகின்ற நல்லோரிடத்தினில் போ நல்லோரிடத்தினில் போ நடுவினில் இருந்து வந்து அடிமையும் பூண்டு அவர் நடுவினில் இருந்து வந்து அடிமையும் பூண்டு அவர்
நாவிற்றும் உபதேசம் உட்கொண்டு நாவிற்றும் உபதேசம் உட்கொண்டு ஏன் கடைசி வரைக்கும் சில பேர் சொல்ல மாட்டேங்கிறாள்? நாவிற்றும் உபதேசம் உட்கொண்டு ஈனம் தனை தள்ளி எனது நான் எனும் மானம் இல்லாமலே துரத்தி ஈனம் தனை தள்ளி எனது நான் எனும் மானம் இல்லாமலே துரதி இந்திரிய வாயில்களை இருக புதைத்து நெஞ்சில் இருளற விளக்கேற்றி அம்மா இந்திரிய வாயில்களை இருக புதைத்து நெஞ்சில் இருளற விளக்கேற்றியே அம்மா ஆனந்தமான விழி அன்மே உன்னைய அகத்தாமரை போதிலே ஆனந்தமான விழி அன்னமே உன்னையன் அகத்தாமரை போதிலே வைத்து வேறே கவலையற்று மேலூற்ற பரவசமாகதோ வைத்து வேறே கவலையற்று மேலூற்ற வைத்து வேறே கவலையற்று மேலூற்ற பரவசமாகி அழியாததோ ஆனந்தவாரிரே ஆழ்கின்றதென்று காண் ஆதிகட ஊரில் வாழ்வே ஆனந்தவாரிதியில் ஆழ்கின்றதென்று காண் ஆதிகட ஊரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே அம்மா அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி அருள்வாமி அபிராமி அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி அம்மா அருள்வாமி அபிராமியே அம்மா அபிராமியே 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 அபிராம் அபிராமியே 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 அபிராம் அபிராமியே
அபிராமியே அபிராமியே. ஸோ நமக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது இந்த பாட்டு கேட்கறதுக்கு. ஏன்னா அத்வைத்தம், சரணாகதி, அதை எப்படி அடையிறதுன்றத வந்து நம்ம வந்து இந்த பாட்டு, இந்த சிந்து பைரவி ராகத்துல வந்து இந்த பாட்டுல இருந்து கேட்டுக்கிட்டோம். மேலும் வந்து நீங்க வந்து அதுக்கு விளக்க உரை கூறினதற்கு வந்து ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தது கேட்கறதுக்கு. இவ்வளோ ஈஸியா நம்ம வந்து சரணாகதி அடைஞ்சு இறைவனை அடியறதுக்கு இவ்வளவு வாய்ப்பு இருக்கே, நம்ம ஏன் அதை பெறக்கூடாது அப்படின்ற ஒரு தூண்டுகோலா இருந்தது இன்றைய தினம். ரொம்ப நன்றிம்மா. வேற நம்ம முடிச்சுக்கலாமா? இவர் எல்லாருக்கும் இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்றேன். மேலும் வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சுப்பிரமணியம் ஜி அவர்களுக்கும் நன்றி. ஸோ மங்களம் பாட போறேன். மங்களமே சுப மங்களமே ராஜராஜேஸ்வரிக்கு மங்களமே, மங்களநாயகி ஜகஜனனி மதுர பாஷினி உமயபலே, சங்கரி சாம்பவி சாந்த தயாபரி ஜகதீஸ்வரிக்கு ஜெய மங்களம் ஜெய மங்களம் நித்ய ஜெய மங்களம், ஜெய மங்களம் நித்ய ஜெய மங்களம். திரும்பியும் மறுபடியும் எல்லாருக்கும் நன்றி. நன்றி மேடம். நமஸ்காரம் மேடம். குருஜிக்கு நமஸ்காரம் மேடம். தேங்க்யூ மேம். குருஜிக்கு நமஸ்காரம் மேடம். நமஸ்காரம்.